ஹலோ ஹலோ தம்பி முத்துமாடிக்கம்மா, இங்கே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. நாங்கள் ஜிஹெச்லேருந்து பேசுகிறோம். ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது தம்பி. கொஞ்சம் ஜிஹெச் வரைக்கும் வர முடியுமா? என் நம்பர் உங்களுக்கு யாருனே கொடுத்தா? ஃப்ரெண்ட்ஸ் டூ சப்போர்ட்டுன்ற வெப்சைட்லேருந்து எடுத்தோம் தம்பி. பக்கத்து ஊரில் யார் இருக்கான்னு பார்க்குறப்போ உங்கள் பேர் தான் வந்துச்சு. அவருக்கு பிளட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு தம்பி. கொஞ்சம் வேகமாக வர முடியுமா? இல்லைண்ணே, நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸு சாப்பிட்டேன், என்னால் வர முடியாது. வேறு யாராச்சும் கேட்டு பார்க்கிங்களா? ஏன்டா உனக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லையே, ஏன்டா குடிச்சிருக்கேன்னு சொன்னேன்? நீ வேற ஏன்டா? இப்படி தான் ஒவ்வொருத்தன் ஓட்ட தெரியாமல் ஓட்டி கீழே விழுந்துட்டுருப்பாங்க. ஒவ்வொருத்தனுக்காக போய் ரத்தம் கொடுத்துட்ருக்கவா? கண்டவனுக்கு ரத்தம் கொடுக்க தான் எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி வளர்த்துருக்கா. ஏன்டா ரத்தம் கொடுக்கறதுனால உயிராக போகுது, கொடுக்க வேண்டியதானே? இவ்வளோ பேசுறீல, நீ வேணா போய் கொடு. 50 கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் எடுப்பாங்களாம்ல. என்னைய பார்த்தாலே விரட்டி விட்டுறாங்க. என்னடா நீங்கள் மட்டும் இருக்கீங்க, மற்றவங்களாங்கடா? நான் விளையாட ஆரம்பிப்பேன்டா, ஒவ்வொருத்தனா வருவாங்க. என்னடா இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கான்? நீங்கள் அழைக்கும் எண்ணானது தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் நீங்கள் அழைக்கும் எண்ணானது தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ப்ரோ கொஞ்சம் ஜிஹெச்சில் இறக்கி விட்டுருங்க ப்ரோ. அண்ணே, ப்ரோ ஒன்று பாட்டுங்க ப்ரோ. ஏய், ஒரு ஃபோன் உன்னால் எடுக்க முடியாதாடா? அதோட உனக்கு என்னடா வேலை இருக்கு? ஏன்னா அவர் மட்டும் ரத்தம் கொடுக்கணும், நம்ம அப்பா உயிரோட கூட பார்த்துருக்க முடியாதா? நீங்கள் அழைக்கும் எண்ணானது தற்போது ஸ்விட்ச். என்ன ஏதோ வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருக்கான்? ஏய், எங்கடா இருக்க? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுடா, ஜிஹெச்சில் சேர்த்துருக்காங்க. ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும்னு சொல்கிறாங்க. ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, எங்கடா இருக்க? இங்கே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது தம்பி. கொஞ்சம் ஜிஹெச் வரைக்கும் வர முடியுமா? அப்பா, நீ ஃபோன் பண்ணதை பார்க்கலடா. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் அப்பா உயிரோட பார்த்துருக்க முடியாது. அறிவியலும் உருவாக்க முடியாத படைப்பு நான். எவருக்கும் சொந்தமானவன் அல்ல. எனக்கு ஏற்றத்தாழ்வு என்ற வரைமுறை இல்லை. விலைப்பட்டியலில் அடங்காதவன். தானத்தில் உயர்ந்தவன் நான். உயரிய எண்ணத்தோடு தானமளிப்பீர் என்னை, பிறர் உயிர் காக்க. நான் இரத்தம். டேய் மாப்பிள்ள, டேய் அர்ஜென்ட்டாக பிளட்டு வேணும்டா. அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்டா. பிளட்டு வேணா மாணிக்கிட்டு இருக்கிறா, அவன் என்ன குரூப்னா ரெடி பண்ணிடுவான்டா.
டேய் அவன் கூட சண்டை போட்டு 1 மாதம் ஆச்சுடா. அவன் ஹெல்ப் பண்ணுவானாடா? டேய் அவன்கிட்ட கேட்டு போகிற, அதெல்லாம் பண்ணுவான்டா. ஹலோ மாணிக்கம். டேய் எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்டா. ஏபி நெகட்டிவ் பிளட் வேணுடா. யார்கிட்டயே ரெடி பண்ண முடியுமா? டேய் எனக்கு ஏபி நெகட்டிவ் தான்டா, நான் தரேன். எங்கே இருக்க? டேய் நான் காலேஜ் சைடில் தான்டா இருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம்டா, வந்துடுறேன். டேய் வாடா போண்டா. டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. எதையும் மனசில் வச்சுக்கிடாதடா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உட்கார்றா. ஹலோ யாரு? என் பேர் முத்துராஜ். என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ நம்பர் கொடுத்தான். என் அக்கா பொண்ணு கீழே விழுந்து ஜிஹெச்சில் சேர்த்துருக்கேன் ப்ரோ. ஏபி பாசிட்டிவ் பிளட் வேணும் ப்ரோ, ரெடி பண்ண முடியுமா? டேய் உன் பிளட் குரூப் என்னடா? ஏபி பாசிட்டிவ்டா. ப்ரோ பிளட்டு ரெடி ஆயிடுச்சு ப்ரோ, நான் வந்துடுறேன்.